கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் என்னத்தை பார்க்க போறோம்னா, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதின் உண்மையான அடையாளம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம இடத்துல காணப்படுகிறதான அடையாளம் என்ன அடையாளம்? நம்ம கிறிஸ்துவோடு கூட சார்ந்து ஜீவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம வாசிப்போம் யோவான் 15:4-5 யோவான் 15:4-5 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது, இந்த கொடி இருக்க திராட்சை கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், இந்த கொடி திராட்சை செடியில நிலைத்திருக்கல அப்படின்னா அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல. அது தானா என்ன செய்யாது? கனி கொடுக்காது. அது திராட்சை செடியில அந்த கொடி ஒட்டி இருந்தாலும் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அதுக்கு ஒட்டி இருக்காட்டி கனி கொடாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நானே திராட்சை செடி. திராட்சை செடி யாரு? இயேசுதான் அந்த திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். அப்ப நம்ம யாரா இருக்கோம்? கொடியா இருக்கோம். நம்ம இயேசு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். எப்படி செடியானது கொடியில் ஐக்கியப்பட்டிருக்கிறதோ அதே போல நாம கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், செடியாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளால எல்லா காரியங்களும் செய்ய முடியும். ஆனா ஐக்கியப்பட்டிருக்கிறார் இல்லாவிட்டால் என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனோடு ஐக்கியப்படல நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியாது. செய்கிறதான ஊழியம் வாய்க்காது, செய்கிறதான காரியங்கள் வாய்க்காது. நம்ம வெளிப்பிரகாரமா மற்ற ஜனங்க நம்ம பார்க்கும்போது ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், கர்த்தர்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்படுற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு செய்யாட்டி அந்த காரியம் விருதா, அந்த காரியம் ஒன்றும் பயன் இல்லை. இப்ப உப்பு, நம்ம சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறோம், அந்த உப்புல சாரம் இல்லாட்டா என்ன ஆகும்? அது நம்ம கறியில போடுறோம், அதுக்கு பயன் இல்லை. உப்புல எந்த அளவுக்கு சாரம் இருக்கிறோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு ருசியா இருக்கும். அதே போல தேவையில்லாம ஒரு வேலை போடலாம், ஆனா அது பயன் கொடுக்காது. அந்த காரியம் பயன் கொடுக்காது. நம்ம ஒருவேளை நம்ம ஓடுகிறதான காரியத்தை உலக ஜனங்க பார்க்கலாம், மற்ற கிறிஸ்தவங்க பார்க்கலாம், ஐயோ கர்த்தருக்காக ஓடுறாங்க, கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்க, இப்படிலாம் காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் பார்க்கறதுக்கு அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் இடத்துல நிலைத்திராவிட்டால், அந்த கொடி திராட்சை செடியில நிலைத்திருக்காம காரியங்களை செய்ய முடியுமா? ஆண்டவரே சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்ம தேவனோடு ஐக்கியப்படாம அநேக காரியங்கள் செய்யலாம், ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் பயன் கொடுக்காது. ஒரு பயன் நம்மளுக்கு கிடைக்காது, பயன் கிடைக்காதுன்னு பாக்குறோம். இப்ப இருக்கிறதான காலகட்டத்துல நம்ம பாக்குறோம், அநேகர் வெளிப்பிரகாரமாக அநேக காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருக்காக ஓடுறாங்க, கர்த்தருக்காக ஆத்ம ஆதாயம் பண்ணும்படியா போறாங்க. அது நல்லதுதான், ஆத்ம ஆதாயம் பண்ண போறதுலாம் நல்லதுதான். பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறாங்க, அங்க வராங்க போறாங்க. மக்களுக்கு பார்க்கறதுக்கு பெரிய கர்த்தருக்காக ரொம்ப பாடுபடுறாங்க, கர்த்தருக்காக ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்க்கும்போது, நான் இல்லாட்டி இந்த சபையில ஒண்ணும் இல்லையா, நான் தாயா எல்லாம் அந்த சபையில நான் இல்லாட்டி ஒரு மூப்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில ஒரு மூப்பர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, நான் ஒரு இவெண்ட் நான் செய்யணும், இந்த சபையில ஒரு இவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நான் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால நான் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் அவங்க செஞ்சாலும் நான் இருக்கணும், அவங்க என்னாலதான் செய்ய முடியும் இப்படின்னு சொந்தமா அவங்கள பெருமைப்படுத்தி பேசுறது நம்ம பார்க்கிறோம்.
பெருமைப்படுத்தி பேசுறதையும் பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை செய்யறாங்க. ஆனாலும் தேவன் அவர்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? தேவன் அவர்கள் கூட இருக்கிறாரா? கர்த்தர் வழி நடத்தி வராரா? கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது உண்மையான அடையாளம். உண்மையான அடையாளம் என்ன? சில பேர் ஊழல்களாலும் ஒடியாதனாலும் அநேக நிகழ்வுகளை செய்கிறபடினாலும் அநேக கூட்டங்களை நடத்துறபடினாலும் கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் நம்ம நினைக்கலாமா? இல்ல வாரம் வாரம் சேர்ச்சிக்கு போயிட்டு வராங்க, வாரம் வாரம் மியூசிக் வாசிக்கிறாங்க, சபையில வேதம் வாசிக்கிறாங்க, சத்தமா வாசிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க கர்த்தர் அவரோடு நினைத்திருக்கிறாங்களா? எப்படி நம்ம அறிஞ்சு கொள்றது ஒரு கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருன்னு எப்படி நம்ம அறிஞ்சு கொள்றது? வெளிப்பிரகாரமான அநேக காரியங்களை செய்யலாம். அவங்கள சொந்தமா பெருமைப்படுத்திட்டு கூட பேசலாம். நான் தான் இந்த சபையை நடத்துறேன், நான் தான் இந்த காரியங்களை செய்யறேன், அநேகர் பார்த்து என்ன பெருமையா பேசியிருக்கிறாங்க, நான் தான் அந்த சபைக்கு பெரிய தலையா இருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஆனா இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறதுனால நம்ம கர்த்தரோடு சார்ந்து ஜீவிக்கிறோமா அப்படின்னு இல்லையா என்ற அடையாளம் எதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்ம எதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய ஜீவியத்தை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதலாவது நம்ம வாசிப்போம் யோவான் 15:10. யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எப்படி நிலைத்திருப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோட கற்பனைகளை நிலைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோட கற்பனைகளை நிலைத்திருந்தார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல, அவருடைய அன்பில கற்பனை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார் இயேசு. அதே போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்றாங்க. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன கற்பனைகளை கொடுத்தாரோ அந்த கற்பனைகளை நிலைத்திருந்து பிதாவோட அன்பிலே நிலைத்திருந்தார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்பனைகளை நிலைத்திருந்து அவரோட அன்பில நடக்கணும். அவரோட அன்பில நடக்கணும். நம்ம ஒரு பணக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து அநேக சில இடங்களை சொல்றதை பார்க்கிறோம். பணக்காரனை பார்த்து நீ மேல உட்காரணும், பணம் இல்லாதவனை பார்த்து கீழே உட்காரணும் நம்ம சொல்லலாமா? அதிக தத்தம் பாகம் கொடுக்கிறவனை பார்த்து மேல உட்காரணும், தத்தம் பாகம் குறைவா கொடுக்கிறவனை அங்க பின்னால உட்காரணும் சொல்லலாமா? ஏசு என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் நேசிச்சாரு. அப்ப தேவ அன்பு நம்ம இருதயத்துல இருக்கா? தேவ அன்பு நம்ம இருதயத்துல இருந்தா என்ன செய்வோம்? இயேசு நேசிக்கிறத போல நம்ம நேசிப்போம். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குது. அதான் வேதவசம் சொல்லுது ரோமர் 5:6 அன்பும் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் என்ன ஊற்றப்பட்டிருக்கு? நமக்கு தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு பார்க்கணும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? பிதாவுக்கு நான் கீழ்படிச்சு நடத்தேன், எல்லாருக்கும் நான் கீழ்படிச்சு நடந்தேன், அவர் கற்பனைகளை கை கொண்டேன், அவளை அன்பை வெளிப்படுத்தி காண்பிட்டேன். அதே போல நீங்களும் நான் கொடுத்ததான கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பீங்க. என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பீங்க. நம்ம அந்த வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதான் நிலவரத்தில் இருக்கிறோமா? அநேகர் நம்ம சில இடங்களுக்கு போகும்போது நேரா என்ன செய்ய மாட்டாங்க? மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டாங்க. தேவ அன்பு இல்ல, தேவ அன்பு இல்ல. என்ன செய்வாங்க? நம்ம பேசணும்னா கீழே பார்த்து பேசுவாங்க, இல்லாட்டி மேல பார்த்து பேசுவாங்க. நம்ம வந்தோம்னா இப்படி வராங்க, நம்ம இப்படி போறோம், என்ன செய்வோம்? டக்குனு போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. இதெல்லாம் ட்ரிக். என்ன செய்வாங்க? ஐயோ இந்த ஆளு கொஞ்சம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி டக்குனு போட்டோ எடுத்துக்குவாங்க. அவங்க போன பிறகு போன கீழே எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஒருத்தவங்க மூஞ்ச நேரா பார்க்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் எப்படி வரும்? தேவ அன்பு நம்ம இருதயத்துல இருந்தாலும் தைரியம் வரும். ஆண்டவரு எல்லாரையும் நேசிச்சாரு. நாம் பாவிகளா இருக்கும் போது நம்ம நேசிச்சாரு. நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கிறோம். தேவனை தெரியாதவங்களா பாவிகளா இருந்த போது அது ஒரு பக்கம் அவருக்கு. நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கோம். ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்ம நேசிச்சாரு. சத்துருக்களா இருக்கும் போதே நம்ம நேசிச்சாருன்னா நம்ம தேவன் நமக்கு பாராட்டு அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அப்ப அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவங்க அப்படி போனாலும் நம்ம போயிட்டு போறாங்க, நம்ம என்ன செய்யணும்?
அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதே பிதாவோட அன்பில் நடந்தது போல நீங்க என்னோட அன்பில் நடந்து கொள்ளுங்க. கர்த்தரோட அன்பில் நடந்து கொள்ளுதான் என்னது? கற்பனைகளை கை கொள்றது. சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவான்பில் நடக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவரோட கற்பனைகளை கை கொள்ளவே மாட்டாங்க. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றதுதான் அன்பு. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறது தான் தேவ அன்பை நினைத்திருக்கிறோன்ற அடையாளம். அப்ப தேவ அன்பு நம்ம ஜீவியத்துல இல்லைனாக்கா நம்ம கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கல. ஒருத்தரோட மூஞ்சி நம்ம நேரா பார்த்து பேச முடியும்னா தேவ அன்பு நம்ம இருதயத்துல இல்லை. ஒரு சகோதரர் செஞ்ச தவறையோ, ஒரு சகோதரி செஞ்ச தவறையோ நம்ம மன்னிக்க முடியும்னா தேவ அன்பு நம்ம இருதயத்துல இல்லை. இப்ப வேலை இடத்துக்கு போறோம், வேலை இடத்துல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேச முடியல. அவங்க ஒரு வேலை மலாய்க்காரங்களா இருக்கலாம், ஒரு வேலை சீனரா இருக்கலாம், ஒரு வேலை தமிழர்களா இருக்கலாம். எப்படிதான் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம நேரா பேச முடியல அப்படின்னா என்ன இல்லை, நம்ம கிட்ட தேவ அன்பு இல்லை. இதான் அடையாளம். இதான் என்ன? இதான் அடையாளம். இது ஒரு அடையாளம். தேவ அன்பு இல்லை. அப்ப தேவ அன்பு நமக்கு இருக்கணும். தேவ அன்பு இருக்கணும். அதே வேளையில தேவனுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். எல்லாம் ஓடுவாங்க, கர்த்தருக்காக ஓடுறேன், கர்த்தருக்காக ஓடுறேன், கர்த்தருக்காக ஓடுறேன்னு சொல்லி ஓடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு சொன்னதான காரியத்தை என்ன செய்வாங்க? ஆண்டவர் என்ன செய்வாரு? உலகத்துக்கு உலக வேஷத்தை தரித்துக் கொள்ளாதீங்க, உலக பாவத்தை வெறுங்க. நம்முடைய எதிரி யாரு? உலக மாம்சம் பிசாசு. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். உலகம் மாம்சம் பிசாசு இதை வெறுக்கணும். அதான் தேவனுடைய கற்பனை. உலக மாம்சம் பிசாசு இவர்களை வெறுக்கணும். நம்ம உலகத்தை வெறுக்காம உலக ஆசை இச்சையில மாம்ச இச்சையில நம்ம கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக ஒடியானோம். ஒன்றும் பயன் இல்லை. நாம் பயன்படக்கூடியதா இருக்கணும்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நம்ம வாசிக்கிறோம். மேலும் நம்ம இன்னொரு அதிகாரம் வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் மகிமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. இச்சையினால் என்ன வருதா? கேடு வருது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா மகா மேன்மையும் மகிமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு இச்சை பாவம் நமக்கு தெரியுது. அந்த இச்சையினால பாவம் நம்ம இயக்கக்கூடியதா இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அந்த இச்சைய புறம்பே தள்ளக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும். அவரோட கற்பனைய கை கொள்ளக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். இதான் நம்ம வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கை கொண்டா அவரோட அன்பில நம்ம நிலைத்திருப்போம். அதை நம்ம என்ன செய்யணும்? முதலாவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆதாம் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படியாதபடிதான் என்ன செஞ்சாரு? பாவத்துல விழுந்துட்டாரு. இப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதான காரியம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணும்னா கர்த்தர் ஜீவிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கும் போது வசதிக்காக தான் ஜீவிப்பாங்க. பரிசுத்தத்துல வளரணும், ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி செல்லணும், கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? வசதி இருக்கணும். வசதிக்காக தான் கர்த்தர்கிட்ட வருவாங்க. எனக்கு வசதி வரணும், கர்த்தர்கிட்ட வந்தா எனக்கு இது கிடைக்குமா, கர்த்தர்கிட்ட வந்தா இது கிடைக்குமா. நம்ம வசதியை பார்த்து வரல. கர்த்தர் நமக்காக பாடுபட்டாரு. கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுபட்டாரு. அந்த அன்பை நினைச்சுதான் நம்ம கர்த்தர் நோக்கி வந்திருக்கிறோம். வசதி கிடைக்கும், எனக்கு நாள்தோறும் சோறு கிடைக்கும், நாள்தோறும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்லி நம்ம கர்த்தர் கிட்ட வரல. கர்த்தர் நம்ம மேல் பாராட்டின அன்பை நம்ம நினைச்சு பார்த்துதான் கர்த்தர் அண்டையில வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு நாள்தோறும் எனக்கு அதை வாங்கி தருவாரு, வசதியா வாழ உதவி செய்வாரு, பெரிய பெரிய காரியங்களை செய்வாரு நம்ம வரல. கர்த்தர் நம்ம மேல் பாராட்டின அன்பை நினைவு கூர்ந்துதான் நம்ம மறுபடியும் என்ன செய்யறோம்? கர்த்தரை நேசிக்கிறோம்.
இதுக்காக தான் கர்த்தர் அண்டையில வந்திருக்கிறோம். வசதிக்காக நம்ம வரல. அநேகர் இப்படி என்ன செய்யறாங்க, வசதிக்காக கர்த்தர்கிட்ட வராங்க. எனக்கு நல்ல வசதி கிடைக்கணையா, வசதியா வாழணையா, நல்ல உல்லாசமான வாழ்க்கை வாழணையான்னு சொல்லி கர்த்தர் இடத்துல வர்றது இருக்குது. ஆனா அதுக்காக அப்படி வர்றவங்க எல்லாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எதுக்காக வந்திருக்கோம், கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்தினாரு. அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து, அந்த அன்பை நினைவு கூர்ந்து தான் நம்ம கர்த்தர் அண்டையில நம்ம வந்திருக்கிறோம். அந்த அன்புக்கு நினைவு கூர்ந்து வந்திருக்கிறோம். அப்ப நம்ம கருத்து ஒருத்தவங்க நம்ம ஒருத்தவங்க மேல நம்ம பிரியப்படுறோம்னு வச்சுக்கோமே, என்ன செய்வோம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வோம். ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்குதோ, ஒருத்தவங்க மேல நம்ம பிரியப்பட்டோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வோம். அப்ப கர்த்தரை நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிச்சவரா இருக்கிறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிச்சவரா இருக்கிறாரு, நம்மளுடைய ஆண்டவரா இருக்கிறாரு, அவருதான் உலகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அவருக்கு பிடிச்ச காரியத்தை செய்வோம். அப்ப உலகத்துல சில ஆட்களுக்கு சிலர் பிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வோம். உலகத்துல சாதாரண மனுஷங்களுக்கு பிடிச்சதையே நம்ம செய்யறதுக்கு நம்ம முன் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிச்சவரா இருக்கிறாரு, அன்பின் நேசரா இருக்கிறாரு, அவர் நமக்காக பாடுபட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை நம்ம நேசிக்கிறோம்னா என்ன செய்வோம், அவரு எது பிடிக்குதோ அதுதான் நம்ம செய்வோம். ஆனா அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறோம்னா என்ன அர்த்தம், அவர் மேல நமக்கு அன்பு இல்லை, அதான் அர்த்தம். நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்புலாம் எதை பற்றி வருது, நமக்கு வசதி வேணும், நம்ம உல்லாசமா ஜீவிக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, அதனாலதான் நான் கர்த்தர் கிட்ட வந்திருக்கிறேன். இப்படி வந்திருந்தோம்னாக்கா நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்ம கர்த்தர் நம்ம நேசிக்கிறோம். கர்த்தர் கற்பனைகளை கை கொள்ளணும். கர்த்தரோட கற்பனைகளை கை கொள்ளணும். கர்த்தர் எதை நினைக்கிறாரோ, எதை விரும்புறாரோ கர்த்தர் அதை நம்ம செய்யணும். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புறாரு. கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புறாரு. அப்ப கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம செய்வோம். அதான் ஒரு அடையாளம். கர்த்தர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 15 அதிகாரம் 5 வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யும், நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணும். இரண்டாவது அடையாளம், கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும். கனி கொடுக்கக்கூடியதான ஜீவி, ஆவியின் கனி நம்ம பார்க்கும்போது சில பேர் கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும்னா கனினா என்னன்னு தெரியாது. சில ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எங்க ஆவியின் கனி 9 சபையில கிரிய செய்தியாரு. என்ன ஆவியின் கனி கேட்டா, கீபோர்டு ஒரு ஆவியின் கனி, ட்ரம் ஒரு ஆவியின் கனி, கிட்டார் ஒரு ஆவியின் கனி அப்படின்னு என்ன சொல்றாரு, வாத்திய கருவியை 9 வாத்திய கருவியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதான் ஆவியின் கனி. அப்ப ஊழியக்காரா இருக்கிறாரு, ஆவியின் கனின்னா என்னன்னு தெரியல. அப்ப இப்படிலாம் இருந்தா கர்த்தரோட சார்ந்து ஜீவிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு நல்ல பழுத்த ஊழியக்காரர் சொல்லலாம். ஆனா எதுல ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, மாசத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. வேத வசனத்தை சரியா வாசிக்கிறது இல்ல, வேத வசனத்துல என்ன எழுதி இருக்குன்னு தெரியறது இல்ல. என்ன சொல்ற, ஆவின் கனி என்னவா, ஆவின் கனி ஒரு ஆவின் கனி, எல்லா கனி இருக்குதுயா. கனி சபையில நாங்கள் கனி கொடுக்கிறோம் எல்லாரும். என்ன, கிட்டார் ஒரு கனி, ட்ரம் ஒரு கனி, கீபோர்டு ஒரு கனின்னு சொல்றாரு. ஆவின் கனினா என்ன, நம்ம கலாத்தியர் 5:22 5:22-23 என்ன வாசிக்கிறோம், கலாத்தியர் 5 அதிகாரம் 22-23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதான் என்னது, ஆவின் கனி. இந்த ஆவின் கனி நம்ம இடத்துல காணப்படணும். பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், சாந்தம் இருக்கணும். நீ பிரச்சனை வரும்போது பொறுமை இருக்கணும், நீடிய சாந்தம், நீடிய பொறுமை. பிரச்சனை வரும்போது கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஒரு காரியங்கள், ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை நமக்கு வரும்போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை பார்த்துக்குவாரியா. கர்த்தர் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இப்பா எனக்கு இங்க பிரச்சனையா இருக்குப்பான்னு சொல்லும் போது நம்ம அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரல. சின்ன வாலிப வயசு, ஆவிக்குரிய ஜீவியத்துல சரியா வரல, இந்த கையில இப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கு பாரு,
எங்க அப்பா சொல்லுவார், கர்த்தர் பார்த்துக்குவாரியா, கர்த்தர் பார்த்துக்குவார், இப்படியே தான் சொல்லுவார். அப்ப வாலிப வயசுல நம்மளுக்கு தெரியும் விசுவாசத்துல நம்ம பழக்கப்படல. அப்படி சொல்லும் போது எனக்கு கேட்கும் போது என்ன கை வலிக்குதுன்னு சொன்னா கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதோட காரியம் ஏன் அப்படி சொன்னாரு இப்ப விளங்குது, நமக்கு அப்ப விளங்கல. உண்மையிலே கர்த்தர் பார்த்துக்கிறார் நம்மளோட காரியங்கள் ஒவ்வொன்றையும். எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில உண்மையிலே கர்த்தர் தான் பார்த்துக்கிட்டாரு. கர்த்தர் தான் பார்த்து வழி அடித்து நம்ம வந்தாருன்னு பாக்குறோம். அது போல கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நீதிமை பொறுமை உள்ளவர்களா நம்ம காணப்படணும், சாந்தம் உள்ளவர்களா காணப்படணும், அன்புள்ளவர்களா காணப்படணும். கர்த்தர் எல்லா காரியம் பார்த்துக்குவார். இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம பிரச்சனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில போகும்போது நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அப்ப ஆவின் கனி நமக்கு முக்கியம். பிரச்சனை மத்தியிலே போல, கஷ்டத்தின் மத்தியிலே போல எப்படி பொறுமை கிரியை செய்யும்? கிரியை செய்யாது. இந்த ஆவின் கனி கிரியை செய்யணும்னா பலவிதமான பிரச்சனை கஷ்டத்தின் வழியா நம்ம போகும்போதுதான் நமக்கு இந்த ஆவின் கனி விளங்கக்கூடியதா இருக்குது, கிரியை செய்யக்கூடியதா இருக்குது, கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யக்கூடியதா இருக்குது. சிலருக்கு அனைவருக்கு பார்க்கும்போது கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வாஞ்சி இல்லை. அவங்க எழுந்த வாரியா வாயில என்ன வருதோ பேசுவாங்க. வாய்க்கு ஒரு காவல் வைக்கிறது இல்லை. வாயில கெட்ட வார்த்தை வந்தா பேசுறது, ஆத்திரம் வந்தா மற்றவங்களை ஏசுறது, ஏதாவது ஒரு காரியம்னா பொறுத்து போறது இல்லை, ஒரு தேவை இருந்தா பொறுக்கிறது இல்லை, அதை அப்படியே போய் செய்யறது. இதெல்லாம் ஆவியின் கனிக்கு எதிர்ப்பதமா இருக்குது. ஆவின் கனிக்கு எதிர்ப்பதமா இருக்கு. ஆவின் ஒரு தேவையா இருக்குதா, கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், கர்த்தர் தருவாரு அப்படின்றதான பொறுமை நமக்கு இருக்கணும். அப்ப பிரச்சனை வரும்போதுதான் இந்த ஆவின் கனி கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. அப்போ பிரச்சனையே வேணாம், பிரச்சனையே இல்லாம நம்ம எப்படி ஆவின் கனியை கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த கனியை சம்பாதிச்சிருக்கேன் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு கனி கூடாத வெறும் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் சொல்றாரு. அப்ப நம்ம பிரச்சனை இல்லாம எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியாத பிரச்சனையில தான் கனி கொடுக்க முடியும். இப்ப சோதனையில ஒரு பிரச்சனை வருது, வேத வசனம் சொல்லுச்சு பொறுமை, சமாதானம், நீடிய பொறுமை இப்படிலாம் நமக்கு நம்ம ஜீவியத்துல காணப்படணும்னா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பொறுமையா இருக்கணும். ஒருத்தவங்க காரி துப்புறா மூஞ்சில என்ன செய்யறோம்? பொறுமையா இருக்கணும் தான். அப்ப பொறுமை வேலை செய்ய, ஒருத்தன் காரி மூஞ்சில துப்புனாதான் பொறுமை வேலை செய்யும். அப்ப காரி துப்புனா நம்ம மாறா நம்ம திரும்பி அவன் மூஞ்சில காரி துப்புனா அது என்ன ஆகும்? அது பொறுமை இல்லை, தயவு இல்லை. நம்ம தாழ்ல தயவு இல்லை, தாழ்மை இல்லை. இப்படி ஆவியின் கனிகள் நமக்குள்ள கிரியை செய்யறது அது ஒரு அடையாளம். கர்த்தர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார்கள். அப்ப மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாயின நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம். இது யாரோட கனிகள்? பிசாசோட கனிகள். இது பிசாசோட கனிகள். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியின் கனியை கொடுக்கணும். மறுபடியும் நம்ம பிசாசோட கனிகளை ஆத்திரம், கோபம், வஞ்சம், கிரட்சி இப்படி எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கனி யாரோட கனி கொடுக்கிறோம்? பிசாசோட கனி. பிசாசோட கனி இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யறது தான் அடையாளம். நம்ம கர்த்தருக்காக ஓடுறோம், ராகு ஓடுறோம், பகல் ஓடுறோம், மத்தியானம் ஓடுறோம், காலையில ஓடுறோம், அந்த அடையாளம் இல்லை. அது அடையாளம் இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ள நினைத்திருக்கிறோன்னு அது அடையாளம் இல்லை. எது அடையாளம்? நம்ம கனி கொடுக்கிறோமா, தேவனுக்குள்ள ஜீவிக்கிறோமா, மற்றவங்களை பார்த்துட்டு நேரா கண்ணை பார்த்து நேரா பார்த்து பேசுறோமா? நம்மளுக்கு சமாதானம் இருந்தாதான் மற்றவங்களை நேரா கண்ணு பார்த்து பேசுவோம். சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவ கர்த்தர் நமக்குள்ள இருந்தார்னா, அவரோட சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டார்னா மற்றவங்களோட நேர கண்ணோட கண்ணு பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கு நமக்கு. இதெல்லாம் ஒரு அடையாளம். தேவன் நமக்குள்ள இருக்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்குது. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அன்பை பத்தி முதல்ல பேசணும், இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். யோவான் 15:12. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அப்ப இயேசு நமக்கு அன்பா இருக்கிறார், தேவன் நமக்கு அன்பா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். மற்றவர்கள் பாரத்தை நம்ம சுமக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்.
ஒருத்தவங்க ஆழ்த்துறை ஜீவித்துல சரியா வளர்ந்துருக்க மாட்டாங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மாம்சத்துக்குரிய காரியங்கள் சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்கள தாங்கக்கூடியவர்களா இருக்கணும். அவங்கள தாங்கக்கூடியவர்களா இருக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:1. 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓட்டை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அன்பு இல்லாட்டி ஓசை இடுகிற வெண்கலம் போலவும் எனக்கு இல்லாவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அன்பு இல்லாட்டி இப்படிதான் இருக்கும், இந்த சத்தத்தை போலதான் இருக்கும் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இப்ப வெண்கலம் சத்தம் கேக்குது, வெண்கலத்தை இடிக்கிற சத்தம். அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலத்துல இடிக்கும் போது சத்தம் கேட்கும். அது ரப்பல இருக்கிறதான அந்த சிப்பல் வெண்கலம், அது அடிக்கும் போது டிங்னு சத்தம் கேட்கும். அது ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லை. இப்ப கை தட்டும், கைத்தாளம் போடுறோம், இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. நம்ம பேசினாதான் அதுல அர்த்தம் இருக்குது, அதுக்கு வார்த்தை இருக்குது. அதே போல நமக்கு அன்பு இல்லாம எல்லா காரியத்தையும் செய்யலாம், அன்பு இல்லாம அநேக காரியங்களை செய்யலாம், அதுல அர்த்தம் இல்லாம இருக்கும். பாருங்க, இப்ப அநேகரு அன்னதானம் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்க பேரு பிரஸ்தாபப்படணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்பின் தேவான்பினால யாரும் கொடுக்கல, தேவான்பினால கொடுக்குறாங்க. தேவான்பினால கொடுக்கிறவங்கள நம்ம தெரியும். இந்த கை கொடுக்கறது, இந்த கை தெரியாது. அப்ப சமூக வலைதளத்துல வராது. அவங்க தேவான்பினால கொடுக்குறாங்க, தேவனோட கட்டளையை கை கொள்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க? தேவான்பின் நிமித்தம் கொடுக்குறாங்க. அப்ப சமூக வலைதளத்துல கொடுக்குறாங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க, சிலருக்கு உதவி செய்யறாங்க, சில பண தேவைக்கு உதவி செய்யறாங்க. இவங்களை எதுக்காக செய்யறாங்க? பேரு புகழுக்காக செய்யறாங்க. அவங்களுக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். நான் பாரு இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன், நான் பாரு இவங்களுக்கு அன்னதானம் போட்டுட்டேன், நான் பாரு இவங்களுக்கு சோறு போட்டுட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க? பேர் புகழுக்காக செய்யறாங்க. அப்ப அவங்க தேவனோட கற்பனைகளை கை கொள்ளல, காண்பிக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ யாருக்கையாவது உதவி செய்யறதா இருந்தா உன் வலது கைக்கு செய்யறத உன் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ போட்டோ போட்டு வீடியோ போட்டு நீ செய்யறதான நல்ல காரியத்தை காண்பிச்சுன்னா கர்த்தரோட கற்பனை கை கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிற தேவ அன்புல நம்ம செய்யல, என்னத்துல செய்யறோம்? உலகத்துல நான் பெரிய ஆளா காட்டி கொள்ளும்படியா, நான் இதை செஞ்சுட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், நான் அநேக பேருக்கு உதவி செஞ்சுட்டேயா அப்படின்னு காண்பிக்கும்படியா அரசியல்வாதிகளை செய்யலாம். அது அவங்க கடமை, ஓட்டு கிடைக்கிறதுக்காக செய்யறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? மற்ற ஜனங்களும் என்ன செய்யறாங்க? போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வீடியோ போட்டு காட்டிடுவாங்க. ஒரு உதவி செஞ்சுட்டு ஒரு மங்கு சோறு போட்டு ஊருக்கே காட்டிடுவாங்க. 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து மலேசியாவுக்கே காட்டிடுவாங்க. இதெல்லாம் தேவ அன்பு இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆண்டோட கற்பனைகளை கை கொள்ளணும். அப்ப ஆண்டவரோட கற்பனைகளை கை கொள்றவர்களா இருந்தா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ செய்யறத மற்றவங்களுக்கு காண்பிக்காதன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கற்பனைகளை கை கொள்ளல. அப்ப தேவன் நமக்குள்ள இல்லை. அப்ப தேவன் நமக்குள்ள இருந்தா என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு நம்ம அன்னதானம் போடுகிறோமோ, பண உதவி செய்யறோமோ, சாப்பாடு உதவி செய்யறோமோ, மற்றவங்கிட்ட சொல்லி காண்பிக்க மாட்டோம். இதுவும் ஒரு அடையாளமா இருக்குது. நம்ம கருத்துக்காக ஓடுறேன், கருத்துக்காக ஒடியாறேன், ராவுல ஓடுறேன், பகல்ல ஓடுறேன், அது அடையாளம் இல்லை. அது அடையாளம் இல்லை. நான் 2 ஹவர் ஜெபிச்சிட்டேன், 3 ஹவர் ஜெபிச்சிட்டேன், 7 ஹவர் ஜெபிச்சிட்டேன், 7 ஹவர் ஆராதனை செஞ்சுட்டேன், அது அடையாளம் இல்லை. அது அடையாளம் இல்லை. எது அடையாளம்? கர்த்தர் நமக்குள்ள இருந்தா தேவன் நம்ம இருதயத்தில் இருக்கும். தேவன் இருதயத்தில் இருக்கும். அவரோட கற்பனைகளை நம்ம கை கொள்வோம். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். யோவான் 15 அதிகாரம் 18 இருந்து 20. யோவான் 15 18 இருந்து 20. யோவான் 15 அதிகாரம் 18 இருந்து 20. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைச்சுன்னா, கர்த்தருக்காக காரியத்தை செய்யும் போது, தேவ அன்புல செய்யும் போது உலகம் என்ன செய்யும்? உங்களை பகைக்கும். உலகம்
பகைக்கும். உங்களை பிடிக்காத உலகத்துக்கு கர்த்தருக்காக பாடுபடும் போது, கர்த்தருக்காக காரியத்தை செய்யும் போது, தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவ உலகம் என்ன செஞ்சு பகைச்சிச்சு. அதே போல இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நம் காரியங்களை செய்யும் போது உலகம் பகைக்கும். ஊற்றார் உறவினர் என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. ஊற்றார் உறவினர் என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? பகைச்சாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது நம்மள என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நம்ம உலகத்தாரா இருந்தாக்கா உலகம் என்ன செய்யும்? நம்மள நேசிக்கும். நம்ம உலகத்தார் இல்ல, நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க, கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கணும். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையவைகளை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆனா என்ன செய்யாரு? நம்ம ஒரு காலத்துல உலகத்தாரா இருந்தோம், உலகத்திலிருந்து நம்ம பிரிச்சு எடுக்கப்பட்டோம். தேவன் நம்மோடு நிலைத்திருக்கிறாரு. தேவன் நம்மோடு சார்ந்து, நாம் தேவனோடு சார்ந்து ஜீவிக்கிறோம். உலகம் என்ன செய்யும்? நம்மளை பகைக்கும். இயேசு உலகத்தில் இருந்தாரு, உலகம் இயேசுவை பகைச்சிச்சு. அதே போல இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உலக ஜனங்க என்ன செய்வாங்க? நம்மள பகைப்பாங்க. உலக ஜனங்க மட்டும் இல்ல, யார் யார் மாம்சத்தின்படி ஜீவிக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்தவங்களாகவும் இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. ஆனா அவங்க மாம்சத்தின்படி இருக்கிறாங்க. அவங்க தேவன் அவங்க இருதயத்துல இருந்தா அவங்க பகைக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் இல்ல, மாம்சத்தின்படி ஜீவிக்கிறாங்க. மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவங்க என்ன செய்வாங்க? நாங்க பகைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மாம்சத்தின் நம்ம பாக்குறோம், மாம்சத்தின் ஆவின்படி பிறந்தது எது? மாம்சத்தின்படி பிறந்தது எது? இவரு ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர், வேலைக்காரிக்கு பிறந்தவர் மாம்சத்தின்படி பிறந்தவர். அப்ப மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை என்ன செய்யுது? ஆவின்படி பிறந்த பிள்ளைக்கு எதிர்த்து நிக்குது, எப்போதும் எதிர்த்து நிக்குது. அதே போல யாக்கோபு ஏசா, யாக்கோபு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறாரு, ஆவியின்படி பிறந்தவரா இருக்கிறாரு. மாம்சத்தின்படி பிறந்தவர் ஏசா, இவர் என்ன செய்யறாரு? யாக்கோபு பகைக்கிறவரா இருக்கிறார். அதே போல நம் கிறிஸ்தவ ஜீவியத்துல நம் மாம்சத்தின்படி பிறந்து ஜீவிக்கிறோம், ஆவியின்படி நடக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இருந்தா மாம்சத்தின்படி பிறந்தவங்க என்ன செய்வாங்க? நம்மை வெறுப்பாங்க. இப்ப உலகம் நம்ம வெறுக்கக்கூடியதா இருக்குது. ஊழியக்காரன் தன் எஜமானின் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். நாம் தேவனோட பெரியவர்கள் இல்ல, தேவன் பெரியவர். தேவனையே துன்பப்படுத்தினாங்கன்னா நம்மள நிச்சயமா உங்களை நிச்சயம் துன்பப்படுத்துவாங்க, உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். யார் யார் என் வசனத்தை கை கொள்வார்களோ அவங்க உங்க வசனம், நீங்க சொல்றதான வசனத்தை கை கொள்வாங்க. இயேசு தெளிவா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தருக்கு மெய்யாகவே கர்த்தருக்கு உண்மை உத்தமா ஜீவிச்சா பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் வரும். இதுவும் ஒரு அடையாளம், கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. மற்றவங்க நம்ம பார்த்து பகைக்கிறாங்களா, அது அடையாளம் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு என்பதான அடையாளம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம நீங்கள் என்னிலும், நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம கேட்கிறது எதுவோ அது நமக்கு என்ன படும்? செய்யப்படும். அப்ப நம்ம ஜெப ஜீவியம் முக்கியம், ஜெப ஜீவியம் நமக்கு முக்கியம். கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குள்ள சார்ந்து ஜீவிக்கிறோம். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், நம்ம பெற்றுக்கொள்றோம். இதெல்லாம் ஒரு அடையாளம், கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு, கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறார். இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்குது. நம்ம ஓடுறதுனாலும் ஒடியாடுறதுனாலையும் கர்த்தருக்காக பாடுபடுறோம், நம்ம கித்தார் வாசிக்கிறதுனாலையும் பாய் போடுறதுனாலையும் மற்றவங்களுக்கு பரிமாறுறதுனாலையும் ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி சென்றோம். கர்த்தர் நமக்குள்ள இருக்காரு இல்லை, கர்த்தருக்குள்ள நமக்குள்ள இருக்காருன்னு அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் அன்புல நடக்கணும்.
கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும். பிரச்சனைகள் கஷ்டம் வரும்போது ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதா நமக்கு? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஜீவியை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசித்து சோத்திரம் பண்ணுவோம்.